ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நிறைய வேலை பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக தள்ளி போட்ட வேலையெல்லாம். ஸோ அதனால் காலையிலேயே குக்கிங்கை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அண்ட் யாரோ ரெசிப்பியும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, கடுகு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். அது கூட பார்த்திங்கன்னா கிராம்பு, இந்த ஸ்டார் அனீஸ், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, பட்டை கூட போட்டுக்கலாம், என்கிட்ட பட்டை இப்போ இல்லை. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக சேர்த்தா பிடிக்கும். அண்ட் இது 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை விட அதிக குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு, அது கூட உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அண்ட் இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த மசாலா தான். இது நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஸோ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நான் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி. அமேசான்லேருந்து ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போன விலாகில் ஒன்று சொன்னேன். அது ஒரு 10 டேஸ் ஆச்சு. பட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல், நான் பார்க்கவே இல்லை. ஸோ 10 டேஸ் ஆனதுனால நான் ரீப்ளேஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதையும் பண்ண முடியல. இப்போ அதை நான் தான் வச்சுக்கிட்டு ஆகணும். ஸோ அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங்கே பார்த்திங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி என் வார்ட்ரோபை ஃபங்க்ஷனலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ என் வார்ட்ரோபில் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணணும் பேபிக்காக அப்படின்னு நினச்சேன். ஒரு 5 மந்த்ஸ்லேருந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஓகே, இது பண்ணணும், அது பண்ணணும்னு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிது. ஏன்னா சீமந்தம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எதுவுமே பண்ணலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு 3 டேஸ் டைம் எடுத்துருச்சு இதுக்கு. நானும் ஒரு 1 டேயில் முடிக்கணும், 2 டேயில் முடிக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். ஆனால் அது ஒரு 3 டேஸ் வேலை இழுத்துருச்சு. அண்ட் என்னோடய வார்ட்ரோப் மட்டும் இல்லாமல் அந்த அமேசானில் புது ஆர்கனைசர்ஸும் நான் இது பண்ண போகிறேன், ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி உட்காந்து. ஸோ இந்த ரூமில் பெட்டு போடாமல் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த பெட்டையும் போடணும். இது எல்லாமே நான் மைண்டில் யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே துணி ஸ்டாண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அது இருக்கிறதுனால பெட்டும் போட முடியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இந்த ரூமில் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே இந்த ரூம் மெஸ்ஸியாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூமை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக செட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் கண்டிப்பாக கண்டினியூஸாக ஒர்க்கும் பண்ண முடியாது. நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரேக்ஸும் எடுத்துகிட்டு போய் வேலை செஞ்சுட்டு வருவேன். ஓகே, இந்த ஆர்கனைசர் தான் நான் ரொம்ப முன்னாடி வாங்கியிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதே வாங்கிட்டேன். பயங்கர டஸ்ட்டு. நான் தெரியாமல் இந்த ஆர்கனைசர் வாங்கிட்டேன். அப்போ எனக்கு அது புரியல. ஸோ இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்மளாக வீடு மேனேஜ் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியும் மட்டமாக இருக்கும். அண்ட் இதில் தான் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை ஃபஸ்ட்டே மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடியிலேருந்தே யோசிச்சுட்ருக்கேன். சரி, இப்போ பேபி வரதுனால அதை சாக்காக வச்சு மாற்றியாச்சு. அண்ட் இதை மூவ் கூட பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு.
அதுக்காகவும் அண்ட் இன்னொன்று இப்போ பிஆரில் நிறைய பேக்கேஜஸ் வந்தால் இந்த மாதிரி டப்பாவாக சேர்ந்து போயிடுது. ஸோ இந்த டப்பா வைக்கிறதே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த டப்பாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு அதையும் நினச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த ஆர்கனைசர் வாங்கினது. அண்ட் வந்து கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஒயிட்டில் வாங்கியிருந்தேன். இது டெலிவர் ஆகி ஒரு 10 days ஆகிடுச்சு. பட் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா நான் ஆர்டர் போட்டிருந்தது வேறு, டெலிவர் ஆகிருந்தது வேறு போல் இருக்குது. நான் எப்போவுமே ஒரு 14 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டேன். பார்த்தா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதை பார்க்காமையே விட்டுட்டேன். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நானே வச்சுக்க வேண்டியதாகிடுச்சு. எதனால் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸை நான் போடவே இல்லை. நான் போட்டிருந்தது எப்படின்னா, ஃபுல் ஒரே கலர் ஆர்கனைசர் மொத்தமும் ஐவரின்னு ஒரு கலரில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த நான் அடுக்கிட்டு இருக்கேன் இல்லையா மேலே ரேக், அந்த கலரும் அந்த ட்ராவரோட கலரும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், இந்த ட்ராயர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் போடவே இல்லை. ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தா 7 days முடிஞ்சிருச்சு. பட் நான் ஓப்பன் பண்ணது 11th day தான். பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. முன்ன வாங்கின ஆர்கனைசரை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வீல் இருக்குது. அதுதான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பெருக்கிறேன் டெய்லி அப்படின்னா அது மூவே பண்ண முடியாது. இதுனால் நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி ஓகே நானே வச்சுக்கிறேன். அப்புறம் வேணும்னா வந்து வுட்டில் நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த பிஆரில் வர டப்பாஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அழகாக இருந்தது. சரி நம்ம வந்து பர்சனல் யூஸ்க்கு இதை வச்சுக்கிட்டு பிஆரில் வர டப்பாஸ் எல்லாம் வந்து அதில் போட்டுடலாம் பழசில் அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். பட் இப்போ வந்து வெறும் அந்த பிஆரில் வந்த டப்பாஸ் மட்டும் அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் இந்த டப்பாவையும் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. பட் இதில் நான் ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸ் தான் இருக்கும். லைக் ஹேர் டைஸ், ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் ஸ்டைலிங் டூலு அது மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா தேவையில்லாத குப்பை தான் நிறைய கிடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒயிட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க டப்பாஸ் எல்லாம் இதில் இப்போ மாற்ற போகிறேன். மற்றபடி இதில் ஒன்றுமே இருக்காது. என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையாவது என்னோடய ஸ்கின் கேர், மேக்கப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பட் இதில் வந்து காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேற்றே முடிக்க வேண்டிய வேலை. ஆனால் சுத்தமாக எனர்ஜியும் இல்லை, டைமும் இல்லை எனக்கு. அதனால் அதை அப்படியே போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வந்திருந்தது. ஆல்ரெடி நான் வந்த பார்சலே இன்னும் அரேஞ்ச் பண்ணி முடிக்கல. அகெயின் கொஞ்சம் பார்சல் வந்திருந்தது. அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. வரவே மாட்டாங்க வீடியோவுக்கு கூப்பிட்டா கூட. பட் இப்போ அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பாருங்களேன். ஸோ நேற்று வந்து மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்னரில் இருந்த எல்லா டப்பாவையும் தூக்கி எங்கெங்கே உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு எம்டி பாக்ஸஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என்னென்னா எங்கள் பெட்ரூமோட பால்கனி. ஸோ எப்போவுமே வந்து ஹாலில் முன்னாடி இருக்க அந்த சின்ன ஸ்பேஸில் வைப்பேன். பட் யாராவது உள்ளே வந்து அது நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பால்கனி பக்கம் யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் தான் போவோம் துணி காய போடுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பெட்ரூம் பால்கனியில் வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்கில் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேப்பர்காரங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேன். பட் மழை பெஞ்சால் என்ன ஆகும்னு தெரியல.
அண்ட் இந்த துணி காய போடுற ஸ்டாண்ட் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும், துணியே காயாது. பட் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான பார்சலும் வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சீமந்தம் ப்ளவுஸு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சீமந்தம்க்கு நான் என்ன பண்ணேன், என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், என்னெல்லாம் வாங்கினேன், எல்லாத்தையுமே உங்களோட டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு குயிக் ஹால். இப்போ வந்து கரண்ட்டாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சாஷே ஒன்று ஃப்ரீயாக வந்தது, அதை யூஸ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. அதனால் ஃபுல் சைஸ் இந்த ஷாம்பு ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய நைட் க்ரீமையும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அப்புறம் புதுசாக வந்து ஆயில் கிளென்சருக்கு இந்த கிளேர்ஸோட ஆயில் கிளென்சர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதையும் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் குட்டி குட்டி வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து என்னோடய குக்கிங்கையும் வந்து பார்த்துக்கிட்டேன். இந்த குக்கிங் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது என்னோடய வேலைக்கு நடுவில். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, கொஞ்ச நாள் தான் இருக்குது சீமந்தத்துக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ எல்லா ஒர்க்கையும் வந்து நான் முன்னாடியே வந்து முடிக்கணும். அட்லீஸ்ட் வந்து என்னோடய டியூ டேட்டுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்குமாவது ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த குக்கிங்கை வந்து சுத்தமாக என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. எனக்கு வந்து ஒர்க் தான் இப்போ ப்ரையாரிட்டியாக தெரியுது. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக என்னால் வந்து அந்த ஆர்கனைசரை இழுக்க முடியுது. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் மட்டும் வராமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வேறு வழியும் இல்லை. இப்போ தான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் கொண்டு போய் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் இருக்கிறதாலேயும் அதில் இருக்கிறதுலையும் பண்ண போகிறேன். இதை நான் நேற்றே பண்ணியிருந்தால் எனக்கு ஒரு வேலை மிச்சமாக இருக்கும். என்னன்னு தெரியல, மூளை வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது வர வர. அண்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுக்கணும், அதையே மைண்டில் ஓடிட்டுருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மிஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பிஆர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எனக்கு மேக்கப்லாம் எதுவுமே வராது, ஸ்கின் கேர் தான் வரும். ஏன்னா நான் ஒரு ஸ்கின் கேர் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதுனால. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் லாஸ்ட் டைம் கிவ் அவே போடும்போதே நிறைய பேர் வந்து கிவ் அவேக்காக மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒரு சில ஃபாலோவர்ஸ் எனக்கு தெரியும். பட் ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து பாசிவ் ஃபாலோவராக இருந்தால் என்ன பண்ணுறது, அதாவது நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு மேபி அவங்க ஆக்டிவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ கிவ் அவே அப்போ கமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தப்பான சப்ஸ்கிரைபர்ஸை சூஸ் பண்ணிடுறனோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் இனிமேல் வந்து நான் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ண போகிறதில்ல. யாரெல்லாம் என் சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்களோ அண்ட் நிறைய பேர் இப்போவே நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள ரேண்டமாக பிக் பண்ணி திடீர்னு தான் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் இனிமேல். ஸோ இதை தான் மைண்டில் வச்சுருக்கேன். லாஸ்ட் டைமே இதை பண்ணணும்னு நினச்சேன். சரி ஓகே, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஒரு சிலர் கிவ் அவேக்காக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ அதையுமே நான் வந்து பார்த்துக்கணும். அதனால் யார் என் சேனலில் ஆக்டிவாக இருக்காங்களோ, லைக் கமெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை டிஎம்ஸ் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராமில், ஸோ அவங்களுக்கு சடனாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட், அவங்க தான் வின்னர்னு ஸ்ட்ரெயிட்டாக அனௌன்ஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சைடில் இந்த ரூமெல்லாம் வந்து நீட் பண்ணதுக்கான ரீசனே என்னோடய வார்ட்ரோபை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன் தான். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 months கிட்ட தான் ஆகுது. பட் அவ்வளோ கலைஞ்சு போயிருக்கு. நானும் சம்டைம்ஸ் வந்து மாற்றி எடுக்கிறேன். எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. இல்லைன்னா அப்பப்போ அப்படியே அடுக்கி வைப்பேன். பட் இப்போ அதுக்கெலாம் சுத்தமாக எனக்கு எனர்ஜி இல்லாததுனால அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கு. பட் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக பண்ண முடியாது. அண்ட்
அண்ட் என்னோடய பழைய குர்த்தீஸ் இதெல்லாம் நான் போடுறதே இல்லை இப்போது, ஏன்னா தொப்பை இருக்கிறதுனால. ஸோ என்ன நினச்சேன்னா, மெட்டர்னிட்டி வேரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி வேர் தான் ஜாஸ்தியாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மெட்டர்னிட்டி வேர் தனியாக அண்ட் என்னோடய பழைய குர்த்தீஸ், இந்த டிஷர்ட்ஸ், வெஸ்டர்ன் வேர்ஸ் இதெல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மெட்டர்னிட்டி வேர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோடய மெட்டர்னிட்டி வேர் கலெக்ஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் இதில் வந்து ஒன்று மட்டும்தான் நான் வாங்கியிருந்தது, மற்றதெல்லாம் கொலாபில் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதெல்லாம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு என்னோடய வார்ட்ரோப் இப்படி தான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து என்னோடய மெட்டர்னிட்டி வேர்ஸ், அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணுற நைட்டீஸ் அது மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்த வந்து நான் பேபிக்காக கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்க பேக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக கீழே வைக்கணும். கீழே வந்து த்ரிஃப்ட் ஸ்டோருக்காக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேலே இருக்க பேக்கெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசர் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் கம்ப்ளீட் ஐடியா வரலை. ஸோ அது வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இந்த ஒயிட் கலர் ஆர்கனைசர் அண்ட் என்னோடய லைட் இருக்குது. இது எங்கே வைக்கிறது தெரியாமல் சும்மா இங்கே வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அண்ட் இந்த ரூமில் வந்து பெட்டு போடலான்னு நினச்சேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், பெட் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெட்டு போட்டால் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அடைச்சிரும், அதுக்கப்புறம் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் பெட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே விட்டாச்சு. ஸோ அதனால் அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ரெஸ்ட் ரூம் முன்னாடி. இந்த ரெஸ்ட் ரூம் நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அங்கே வந்து அந்த ஆர்கனைசர், பழைய ஆர்கனைசர் வச்சுட்டு என்னோடய யோகா மேட் அதெல்லாம் வந்து அங்கே வச்சாச்சு. அப்படியே வந்து என்னோடய ஹாலையும் லைட்டாக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் மாற்றினேன். டீபாய் மேலே இருக்க அந்த கிளாத் ரொம்பவே அழகாயிருச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.